ராகுவும் கேதுவும் ஒரே சன்னதியில் இருக்கும் நல்லாட்டூர் ஸ்ரீ நாகநாதேஸ்வரர் கோயில். இது வந்து சிவராத்திரி அன்னைக்கு நான் போயிருந்தேன். அந்த கோயில் ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்காங்க. இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னா, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுக்கா நல்லாட்டூர் கிராமத்தில் ஸ்ரீ அறம்வளர்த்த நாயகி சமேத நாகநாதேஸ்வரர் திருக்கோயில். இக்கோயில் வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கோவில் சிதலமடைந்து பழுதடைந்த நிலையில் இருந்ததால் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு நல்லாட்டூர் கிராமத்தினர் ஒன்று கூடி சிதலமடைந்த கோவிலை சீரமைத்தனர். பின் கோயில் வளாகத்தை அதே கிராம நபர்கள் உதவியுடன் தானமாக வழங்கி நிலத்தில் கோவில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இங்கு மூலவர் மரகத பச்சை வடிவில் உள்ளார். அதன் பின்னர் கோவில் வளாகத்தில் அறம் வளர்த்த நாயகி, நடராஜர், நாகநாயகி உற்சவர், அன்னபூரணி, கன்னிமூல கணபதி, ராகுவும் கேதுவும் ஒரே இடத்தில் இருக்கும் ஒரு சன்னதி, வரருத்ரேஸ்வரர் சித்தர், முருகர், வள்ளி தேவையானோடு இருக்கிறாங்க, மகாவில்வம், காசி பைரவர், பிரதோஷ நந்தி, சூரியன், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, ரத்தன கணபதி, சண்டிகேஸ்வரர் மற்றும் விஷ்ணு துர்கை ஆகிய சன்னதிகள் தனித்தனியாக இருக்கின்றன. இந்த கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தால் திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பதால் அதிக அளவில் பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர். இது தவிர இக்கோயிலில் மாதத்திற்கு 2 முறை பிரதோஷம், ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம், ஆருத்ரா தரிசனம் மற்றும் சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் தைப்பூசம் தினத்தன்று முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வையானுக்கும் திருக்கல்யாணம், சிவராத்திரி விழாவிற்கு 6 கால பூஜையும், ருத்ராபிஷேகம், பால்குட ஊர்வலம் மற்றும் உற்சவர் வீதியுலா வெகு விமர்சையாக நடைபெறும் என்று கூறப்படுகிறது. இது தமிழகத்தில் ஆந்திரா மற்றும் கர்நாடகா ஆகிய பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து மூலவரை தரிசிக்கின்றனர். மேலும் தேய்பிரை அஷ்டமி நாளில் ராகுகால பூஜை நடைபெறும். இந்த விழாக்களை கிராம பெரியோர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ஒன்று சேர்ந்து வெகு விமர்சையாக செய்து வருகின்றனர். காளஹஸ்தி கோவிலில் பணம் கொடுத்து ராகுகாலை பூஜை செய்து தங்களது வேண்டுதல் மற்றும் தோஷங்களை நிவர்த்தி செய்வார்கள். ஆனால் இந்த கோயிலில் உள்ள கன்னிமூல கணபதி, ராகுவும் கேதுவும் ஆகியோர் ஒரே சன்னதியில் உள்ளதால் இவர்களை வழிபட்டாலே தோஷம் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். இந்த கோவில் தினமும் ஒரு கால பூஜையும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை தொடர்ந்து நடைபெறுகின்றது. பக்தர்கள் தரிசனத்திற்கு கோவில் நடை திறந்தே இருக்கும். சிவராத்திரி விழாவிற்கு மட்டும் காலை 6 மணி முதல் மறுநாள் இரவு 7:30 மணி வரை தொடர்ந்து கோவில் திறந்திருக்கும். மேலும் 6 கால பூஜையும் பக்தர்களுக்கு தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கோவிலுக்கு செல்ல விரும்பும் பக்தர்கள் திருத்தணி பேருந்து நிலையத்தில் இருந்து நல்லாட்டூர் கிராமத்திற்கு அரசு பேருந்துகள் T71, 97E மற்றும் தனியார் பேருந்தும் இயக்கப்படுகிறது. மேலும் கோவில் குறித்து விவரம் இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு கீழே நான் போடுறேன். இந்த கோயிலோட அர்ச்சகர் பேர் வந்து சுரேஷ் பாபு. மொபைல் எண் வந்து 6380699291 மற்றும் 7200861661 தொடர்பு கொள்ளவும். மேலும் முகவரி ஸ்ரீ அறம்வளர்த்த நாயகி சமேத நாகநாதேஸ்வரர் திருக்கோயில், நல்லாட்டூர் கிராமம், 631212, திருத்தணி வட்டம், திருவள்ளூர் மாவட்டம். அதனால் வரும் பக்தர்கள் இதை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான கோயில். இந்த கோயில் வந்து வளர்ந்து வருகிறது. பக்த ஜனங்க கோடிங்கள்லாம் வந்து தங்களுடைய இதெல்லாம் கொடுங்க. அவங்களோட இதோட பேங்க்கோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். எல்லாருமே காணிக்கைகளை பேங்க் மூலியமாகவே செலுத்தலாம். அதனால் அற்புதமான கோயில். எனக்கு வந்து இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னு ஒரு இது இருந்தது. இது பேப்பர்கள்லையும் வந்திருக்குது. அதனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து அம்மனையும் எல்லாரையும் தரிசனம் பண்ணி அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது வந்து நவகிரக சந்நிதி அற்புதமாக செஞ்சுருக்காங்க. நவகிரக சந்நிதி இருக்குது. அன்றைக்கி பால்குட உற்சவம் நடந்தது, விழா நடந்தது. அது என்னால் அப்லோட் பண்ண முடியல. அது எங்கேனாவது அந்த விழாவோட ரெக்கார்டிங் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே பக்தர்கள்லாம் என்கிட்ட பேசினாங்க. இந்த கோயிலை பற்றி நல்லா எடுத்து போடுங்கன்னு சொன்னாங்க. அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப இதை அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த கோயிலோட இந்த அப்லோடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக குடும்பத்தோடு வாங்க. இந்த ஊர் ஜனங்கள்லாம் என்கிட்ட பேசுனாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கோயிலுக்காக போடுங்கம்மா, ஃபுல்லாக எடுத்து போடுங்கம்மான்னு சொன்னாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அர்ச்சகரும் வந்து இந்த கோயிலை பற்றி விரிவாக சொல்கிறேன்னு சொன்னார். அன்றைக்கி பால்குட உற்சவம்லாம் இருந்ததுனால, ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அவர் வந்து என்னோட வந்து அதை வந்து பகிர்ந்துக்க முடியல. பட் ஆனால் திருப்பி இந்த கோயிலுக்கு வந்து அர்ச்சகர் மூலியமாக இந்த கோயில் எப்படி வளர்ந்தது, எப்படி கிராமத்தோட இளைஞர்கள் தான் இது முக்கிய காரணமே. இந்த கோயிலோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே இங்கே இந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் தான். கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் பணம் கேட்டு தங்களுடைய சொந்த பணங்களையும் செலுத்தி பாருங்கள், தனித்தனியான ஒவ்வொரு எல்லா சந்நிதியங்களும் தனித்தனியாக இருக்காங்க. இது வந்து பிரதோஷ நந்தி, ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பிரதோஷ நந்தியோட விக்கிரகம். அதனால் கண்டிப்பாக வாங்க. உங்களோட காணிக்கைகள் எல்லாம் நிறைய செலுத்தி இந்த கோயில் வந்து வளர்ச்சிக்கு கண்டிப்பாக நீங்கள்லாம் உதவணும். இதுதான் அவங்களோட டீட்டெயிலு, பேங்க்கோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. காணிக்கையெல்லாம் நீங்கள் உண்டியில் கூட போட வேண்டாம், அவங்க எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுருக்கிறதுனால பேங்க்கு மூலியமாகவே அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டு ஜனங்க மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, வேறு ஊர் இது மாவட்டங்களில் இருந்து கூட காணிக்கைகள் இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலாம். தனியாக அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸும் நான் என்னோடய இதில் போடுறேன். கண்டிப்பாக நீங்களாம் 5, 10, 100, 1000 இந்த பேங்க்குக்கு அனுப்புங்க. கோயில் கணக்கில், வங்கி கணக்கில் மட்டும் செலுத்தணும்னு ஸ்பெசிஃபிக்காக அவங்க போட்டிருக்கிறாங்க. அதனால் இது எதுவும் அவங்களோட பர்சனல் இதுக்கு போகாது, கோயிலோட வளர்ச்சிக்கு மட்டுமே போகும். இந்த பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. தனிப்பட்ட முறையில் கூட ஸ்கேன் பண்ணி கூட இந்த ஸ்கேனர் மூலியமாகவும் அனுப்பலாம். அன்னதானத்துக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அன்னதானம் கூட போன் டெய்லி பூஜைக்கு வந்து அவங்கவுங்க காணிக்க போட்டிங்கன்னா அந்த போர்டில் வந்து உங்களோட பேரெல்லாம் போடுவாங்க. சிவராத்திரி அன்னைக்கு, சிவராத்திரிக்கு முன்னாள் நடந்த இது பூஜையோட தொகுப்பு தான் இது. பிரதோஷ நந்தியோட சன்னிதானம், பிரதோஷ நந்திகேஸ்வரர் சுவாமி சிவனை பார்த்து அமர்ந்திருக்கிறாரு நந்திகேஸ்வரர். இது அம்மனோட சன்னிதானம். இது உற்சவர் சன்னிதானம், நடராஜர். இது அம்பாளோட சன்னிதானம். இதுதான் அறம் வளர்த்த நாயகி சன்னிதம். சுவாமியோட பக்கத்து சன்னிதி. அம்மா தான் நேரடியாக வந்து மெயின் என்ட்ரன்ஸை பார்த்து அமர்ந்திருக்காங்க. பக்கத்துலேயும் உற்சவர் சன்னதியும் அம்மாவோட சன்னதியும் இங்கே இருக்குது. இது வந்து மெயின் இது, அதாவது நாகநாதேஸ்வரர். இதுதான் கோவில் அர்ச்சகர் கே. சுரேஷ் பாபு எனக்காக பூஜை செஞ்சு காமிச்சிருக்காரு. நேரடியாக வந்து பார்க்கறதுக்காக இந்த ஆரத்தி தரிசனம் பண்ணிக்கோங்க. நேரடியாகவும் வந்து தரிசனம் பண்ணுங்க. எல்லாரையும் எடுக்கிறேன், வீடியோவில் வரும். உங்களுக்கு எந்த வருமா? சிவாடா 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 சிவாடா